வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்ய வேண்டும், எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார் தெரியுமா? அது கன்னி ராசி அன்பர்கள்தான். அவர்களின் சிந்தனை, ஒழுக்கம், நுணுக்கமான கவனம் இவை அவர்களை மற்றவர்களிலிருந்து தனியாக காட்டும். இன்று நாம் பார்க்க போவது கன்னிராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மிகவும் விரிவாக. இந்த தகவலை முழுமையாக கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன, எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக புரியும். கன்னிராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களில் நீங்கள் மனதளவில் ஒரு அழுத்தத்தை அனுபவித்திருக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக சிறிய தவறும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம். வேலை மற்றும் குடும்ப விஷயங்களில் சமநிலை வைத்திருக்க சிரமம் ஏற்பட்டிருக்கலாம். இதனால் நான் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களை தொடர்ந்து அழுத்தத்தில் வைத்திருக்கலாம். இதற்கான காரணமாக உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் சிந்தனையை அதிகமாக செயல்பட வைத்தார். சனி உங்கள் பொறுமையை சோதித்தார். ஆனால் இந்த காலம் உங்களை தடுக்க அல்ல, உங்களை இன்னும் வலுவானவராக மாற்றும் ஒரு கட்டமாகும். இப்போது ஏப்ரல் 2026 கிரக நிலையை பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவான நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். சூரியன் உங்கள் 8வது இடத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அவை பயமளிப்பதற்காக அல்ல, அனுபவம் மற்றும் வளர்ச்சிக்காக. சுக்கிரன் உங்கள் உறவுகளை மென்மையாக்குவார். புதன் நல்ல நிலையில் இருப்பதால் உங்கள் சிந்தனை திறன், பேசும் திறன், முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். சனி சில விஷயங்களில் தாமதத்தை கொடுத்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை நிலையானதாக மாற்றும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் உழைப்பு மற்றவர்களுக்கு தெளிவாக தெரிய வரும். நீங்கள் எதையும் கவனமாக செய்வதால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உருவாகும். மேலதிகாரிகள் உங்களை நம்ப ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஓவர் பெர்ஃபெக்ஷனை தவிர்க்க வேண்டும். சில நேரங்களில் போதும் என்று சொல்லிக்கொள்ளும் மனநிலை அவசியம். தொழில் செய்பவர்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி இருக்கும். புதிய திட்டங்களை தொடங்கலாம், ஆனால் அவற்றை நிதானமாக செயல்படுத்த வேண்டும். புதன்கிழமை விஷ்ணு அல்லது புதன் தொடர்பான வழிபாடு செய்தால் சிந்தனை தெளிவு அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இதனால் உறவுகள் வலுப்படும். சிலருக்கு புதிய காதல் தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் பிரச்சனையை உருவாக்கலாம். திருமணமானவர்கள் துணையுடன் நேரம் செலவிடுவது மிகவும் முக்கியம். புரிதல் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுவது சில நேரங்களில் பிரச்சனையை உருவாக்கலாம். அதனால் சற்று அமைதியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்க வேண்டும். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது நல்ல சக்தியை உருவாக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்தால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் மன அழுத்தம் மற்றும் செரிமானம் தொடர்பான சிறிய சிக்கல்கள் இருக்கலாம். அதனால் உணவை நேரத்திற்கு சாப்பிடுவது முக்கியம். தியானம் செய்வது மன அமைதியை தரும். ஓம் நமோ நாராயணாய ஜபம் செய்வது நல்ல பலனை தரும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் விஷ்ணு, புதன் மற்றும் லக்ஷ்மி. விஷ்ணு பாதுகாப்பை தருவார். புதன் உங்கள் அறிவாற்றலை வளர்த்திடுவார். லக்ஷ்மி வளமும் செழிப்பும் தருவார். புதன்கிழமை பச்சை நிற ஆடைகள் அணியலாம். பச்சை பயிறு தானம் செய்யலாம். அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்த பரிகாரம். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதத்தின் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இது உங்களுக்கு திருப்தியும் முன்னேற்றமும் தரும் ஒரு காலம். நீங்கள் ஓவர் திங்கிங்கை கட்டுப்படுத்தினால், நிதானமாக இருந்தால், ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக உயர்வு பெறும். ஆனால் சிறிய விஷயங்களை பெரிய பிரச்சனையாக மாற்றினால் நல்ல வாய்ப்புகளை இழக்கும் நிலையும் உருவாகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மேலும் இதுபோன்ற ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அமைதியுடனும் முன்னேற்றத்துடனும் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.